பயங்கர விஜய் சேதுபதி ஃபேன் நான் வந்து விஜய் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம் வந்தது இல்லை. அப்போலேருந்து சொல்வேன், பா திஸ் மேன் இஸ் பிரில்லியன்ட், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். என்ன டைமிங், ஏன்னா என்ன கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு ரசனையெல்லாம் சொல்லுவாங்க சுற்றி இருக்கிறவங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நான் சூத்காவும் பார்த்துட்டு அவ்வளோ விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். வெரி நைஸ், அதுதான் மெயின் அக்கா. ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் மூலமா பேசணும், இவங்க பேசணும், அதெல்லாம் கிடையாது. அவரே நேரா லைனுக்கு வருவாரு, அவரே நேரா பேசுவாரு. அண்ட் நான் குஷ் இப்போ அப்பெல்லாம் இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் நம்மள ஃபோன் பண்ணா இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இப்போ ஏன் அது மாதிரி? நமக்கு வந்து அப்போ மேனேஜர்ஸ் கிடையாது அக்கா. டேட்ஸ் நம்மளே பார்ப்போம், ப்ரொடியூசர்கிட்ட டைரெக்டாக டீல் நம்மளே பண்ணுவோம், காஸ்டியூம் நம்மளே வந்து காஸ்டியூமரோட உட்காந்துட்டு பேசுவோம், நமக்கு எல்லா வேலையும் தெரியும். இப்போ என்னன்னா கெட்ட பேர் வரணும்னா நமக்கு தான் வரும். ஒரு ப்ரொடியூசர் ஷூட்டிங்கு வர மாட்டோம் சார், காசு வரல, நான் ஷூட்டிங் வர மாட்டேன், நான் நேராக சொல்லிடுவேன். சார் நீங்கள் காசு கொடுத்தா தான் நான் ஷூட்டிங்கு வருவேன் சார், நான் வந்து இங்கே இது பண்ணுறதுக்கு வரல, சோஷியல் ஒர்க் பண்ணுறதுக்கு வரல, நான் டைரெக்டாக பேசிடுவேன். என்ன சம்பளம் இருக்குன்னு நீங்களும் நானும் உட்காந்து நேராகவே பேசுவோம். டேட் பிரச்சனைனா நான் நேராக பேசுவேன், சார் ஒரு 2 days அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார், நான் அப்புறம் பண்ணி கொடுத்துறேன், இல்லைன்னா நைட்டில் வந்து பண்ணி கொடுத்துறேன். டைரக்ட் கான்டாக்ட் இருந்தது. இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடையாது. இப்போ அந்த மேனேஜர்ஸ் இருக்காங்க, ஒரு ஏஜென்சி இருக்கு. நான் அவங்களை தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா இப்போ அந்த தான் ஃபேஷன் இருக்கு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது. ஹெல்ப் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சவங்களும் பண்ணலாம், இல்லை உண்மையில் பாதிக்கப்படுறவங்களுக்கு பண்ணலாம். ஆனால் ஏதோ ஒரு மூலமாக கான்டாக்ட் பிடிச்சிட்டு நீங்கள் வரும்போது அதுக்கு நான் வந்து படிக்கிற குழந்தைங்களை ஹெல்ப் பண்ணிடுவேன். இப்போ வருஷம் நானும் இவர் வந்து நிறைய பசங்களை வந்து படிக்க வைக்கிறோம். மெடிக்கல் ஹெல்ப் இருந்தால் எல்லாரையும் பண்ணுறோம், வெளியில் சொல்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நீ கையில சேர்ந்து ஆமாம் ஒரு கையில் நீ என்ன பண்ணுறியோ அதை அவளது கைக்கு தெரியும். ஆனால் இப்போ தெரியணும் குஷ், ஏன்னா இப்பெல்லாம் என்னன்னா இன்னொருத்தர் பார்த்து தான் அதை கத்துக்கிற. இல்லக்கா அப்படி இல்லக்கா, எனக்கு அதுல உடன்பாடே இல்லை. எனக்கு வந்து நேத்தும் எங்கேயோ படிச்சுட்டு இருந்தேன், சரி நீ வந்து யாருக்கு அதை ஹெல்ப் பண்றேன்னா தயவு செஞ்சு கேமரா வெளியில விட்டுட்டு வா. நீங்க வந்து அது சீப் பப்ளிசிட்டி ஆயிடக்கூடாது. நான் இத்தனை பேருக்கு பண்ணேன், நான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டேன், நான் இது பண்ணேன், நான் அவங்கள படிக்க வச்சேன். அவங்க யார் படிக்க வைக்கிறேனோ, யாருக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறேனோ, இல்லை எந்த குழந்தை வந்து அதை காப்பாத்துறேனோ, அந்த குடும்பம் என்ன வாழ்த்துனா போதும். அந்த குடும்பம் வந்து என் குடும்பத்தை வாழ்த்துனா போதும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் சொன்னா போதும். அது போதும் எனக்கு. எனக்கு பேப்பர் மூலமா அது தெரியணும்னு அவசியமே கிடையாது. பயங்கர விஜய் சேதுபதி ஃபேன் நான் வந்து விஜய் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணம் வந்தது இல்லை. அப்போலேருந்து சொல்வேன், பா திஸ் மேன் இஸ் பிரில்லியன்ட், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். என்ன டைமிங், ஏன்னா என்ன கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு ரசனையெல்லாம் சொல்லுவாங்க சுற்றி இருக்கிறவங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நான் சூத்காவும் பார்த்துட்டு அவ்வளோ விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன்.